ரைட். கவனிக்கணும். இதெல்லாம் இப்ப சின்ன விஷயம். ஆனா இது எப்படி வச்சு கஷ்டப்பட்டு நான் என்ன செய்யலாம்? சொன்னேன்னு பார்த்து கொண்டு வருது. புதுசா வந்த கேள்வி எப்படி செய்வீங்க? ரைட். அப்ப ஒன்று யோசிக்கணும். இப்போ இது ஒரு பகுத்தறிவு கேள்வி. சரியா? சைக்கஸ் வந்தா கட்டாயம் பைனஸ் விடியா வரும். ஆகவே சைக்கஸும் பைனஸும் விடியா வராது. ஏன் அப்படி சொன்னேன்னா ரெண்டுமே வித்து மூடி இழித்து ஆவரவை. மற்ற ரெண்டும் ஒரே கூட்டத்தை சேர்ந்ததானே. சைக்கஸ் வந்தா கட்டாயம் பைனஸ் வரும். ஆகவே அது விடியா வராது. கேட்ட கேள்வி வித்துக்களை தோற்றுவிக்காத தாவல். வித்து அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம் சைக்கஸ் மைனஸ் ரெண்டுலயுமே வித்துக்கள் இருக்குது. ஆனா எப்படியான வித்துக்கள் என்றால் நிர்வாண வித்துக்கள். அதாவது நிர்வாண வித்துக்கள் என்றால் வித்துக்களை சூழ பழங்கள் இருக்காது. வித்துக்களை சூழ பழங்கள் காணப்படாது. அப்படி இருக்கிற விதத்தை நாங்க சொல்லுவோம் நிர்வாண வித்துன்னு சொல்லி. சரி, ஆகவே வித்து இருக்குதானே, நிர்வாணமும் நிர்வாணம் இல்லையோ, பழம் இருக்கோ இல்லையோ, வித்து இருக்கு. ரைட். அப்ப அது ரெண்டும் வராது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அது கடைசி விட என்ன, நாலாவது விட நீலோட்பலம். நீலோட்பலம் என்னன்னு சொன்னால் அது ஒரு பூக்குந்தாவரம். அப்ப பூக்குந்தாவரங்கள் என்றால் அது என்னத்தை உருவாக்கும்? வித்துக்களை உருவாக்கும். பூக்கள் உருவாகிறதுக்கு என்ன நோக்கம்? என்ன பெரம்பலடைய வித்துக்கள் உருவாக. சரியா? ஆகவே அவ்வளவு மூன்று முடியா வராது. ஆட்டோமேட்டிக்கா சல்வீனியா. சல்வீனியா பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு நீர்க்கலை. சல்வீனியாவை கட்டுப்படுத்துறதுக்காக உயிரியல் பீடைகொல்லி சின்னல்ல 9ஆம் படிச்சு ஓல்டனேரியா என்ற பங்கஸ் பயன்படுத்தப்படுது. சரியா? ரைட். அடுத்த கேள்வி ரெண்டாவது. விளங்குதா? அப்ப நிரோஜன் ஆயத்தமா வரையில வாக்குக்கு சொன்னா முதல் கேள்வி 10 நல்ல கிளியரா வர சொல்லி. ரெண்டாவது காயத்ரி, ஆம் சார். உங்களுடைய ஸ்ரீ கணேஷ். அடிப்படை அலகுகளின் அடிப்படை அலகுகளின் சார்பில் விசையின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ். எப்படி வந்துச்சு விளங்கப்படுத்துங்க. விசை F சமன் MA, ம். M சமன் கிலோகிராம், A சமன் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப விசையின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் வெரி மைனஸ் குட், 2. சிறப்பு, வெரி குட். அப்ப F7MA போட போறோம். சரியா? விசைக்கு தெரிஞ்ச சமன்பாடு திணிவு தர புவியீர்ப்பு, சாரி ஹார்முல். F7MA. எம் என்றா திணிவு, E என்றா புவியீர்ப்பு. சார்ஜன் எங்கேயோ மைக் வீடியோ எங்கேயோ இருக்குது, ஆளை காணல. ஆ சும்மா ஆடிக்கொண்டிருக்குது. மைக்கெல்லாம் மீட் பண்ணுங்க. கிலோகிராம் நினைவு. ஆர்முகளுக்கு அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அவ்வளவுதான். இதுல எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. நேரடியான கேள்வி. ரைட். அடுத்த கேள்வி. மதுவெளி ஏக மூன்றாவது கேள்வி. பின்வருவனவற்றில் ஏகவினக் கலவை எது? முதலாவது கோதுமை மா சகநீர், எதைல் அல்கஹோல் சகநீர், தேங்காய் எண்ணெய் சகநீர், களிமண் சகநீர். ரைட். எதைல் அல்கஹோல் சகநீர் தான் இதுல ஏகவினக் கலவை. வெரி குட். ஏகவினம் என்று சொன்னால் ஒன்றா கலந்துடும். சேர்ந்தால் சேர்ந்ததுதான் பிரிக்க இயலாது. ஏகம் என்றால் உண்டு. ஏகம் சத். என்ன? ரைட். ஏகம் என்றால் உண்டு. அது எல்லா சமயத்திலையும் இருக்கு. ஏக சுதனாகிய ஜேசுவை ரைட். ஏகம் என்றால் உண்டு. ஒரே மகனாகிய. ரைட். அப்ப இதய இலக்க ஹோல் என்ன பிணைப்பு அதில் காணப்படுகிறது? இதய இலக்க ஹோல் என்றா என்ன? மதுசாரம் அல்லது சாராயம்னு சொல்றது இதய இலக்க ஹோல். அதுக்குள்ள தண்ணியை விட விட அது வடிவா ஏகவினமா கலந்து கொண்டே இருக்கு. டி சார்ஜன் அந்த மூன்றாவது கேள்வியை திருப்பி வாசிச்சு விட சொல்லுங்க அப்போ. டி சார்ஜன் மூன்றாவது கேள்வியை திருப்பி வாசிச்சு விட சொல்லலாம். பின்வருவனவற்றுள் ஏகவினக் கலவை யாது? கோதுமை மா சகநீர், எதைல் அல்கஹோல் விடையத்தான் சொல்ல சொன்னான். விடையத்தான் சொல்ல சொன்னான். சரியான அப்படியே சொல்ல சொன்னான். எதைல் அல்கஹோல் ரைட். பிளஸ் நீர் இதய இலக்க ஹோல் சகநீர். ரைட்.
இதுல முதலாவது விடையா வராதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கோதுமை மாவு வந்து நீர்ல நல்லா கரையாது. அதனால நம்ம அடிக்கடி என்ன செய்வோம், கலக்கி கலக்கித்தான் தோசை உடைக்கல நீங்க பார்த்துருப்பீங்க. தேங்காய் எண்ணெய்க்குள்ள நீர் கடைசி மட்டும் ரெண்டும் வெவ்வேறு அடர்த்தி, மேல கீழே நிற்கும், நீருக்கு அடர்த்தி கூட. அப்ப அது கீழே நிற்க தேங்காய் எண்ணெய். களிமண்ணும் தெரியும் உங்களுக்கு, என்ன களிமண்ணை போட்டு கரைச்சி போட்டு வச்சா திருப்பி கொஞ்சத்துல படைஞ்சிடும். ஆகவே சரியான விட ரெண்டாவது. ரைட். தினகரன் 4வது கேள்வி. சிலிக்கன் என்பியின் சந்தி டிரான்சிஸ்டர் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் பொய்யான கூற்று யாது? சைகை விரியலாக்கிக்கு பயன்படுத்தப்படலாம். சரி. ஆளியாக பயன்படுத்தப்படலாம். சரி. ஓட்ட விரியலாக்கியாக பயன்படுத்தப்படலாம். சரி. ஆடல் ஓட்டளவு சீராக்கத்திற்கு பயன்படுத்தப்படலாம். வெரி குட். எத்தனை மார்க்ஸ்? என தெரியல சார், இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வர சொன்னேன். மார்க்ஸ் தராட்டி இல்ல சார், இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வர சொன்னது எக்ஸாம். ரைட், ஓகே, கவனிங்க. அப்ப ஒரு கேள்வியை விரைவாக எழுதி கொள்ளுங்க. டிரான்சிஸ்டரின் தொழிற்பாடுகள் யாவை? டிரான்சிஸ்டரின் தொழிற்பாடுகள் யாவை? மைக்க மியூட் பண்ணுங்க, திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்ளுங்க. எல்லாரும் மைக் இருக்க கவனிங்க. வேற இந்த சாம்சங் என்ற பேர்ல இருக்கு, எஸ்எம்ஏ சாம்சங் என்ற பேர்ல இருக்கா? எல்லாம் வீடியோ ஆன் பண்ண சொல்லிட்டேன். ரிமூவ் பண்ணா வர மாட்டீங்களா? சொல்ற விஷயத்த முதலா விஷயம் என்ன, காது கேட்கவன் சொல்ற விஷயத்த உள்வாங்க வேணும், அதுக்கப்புறம் படிக்கிறது. எல்லாரும் சரியான பேரை மாத்திக்கொள்ளுங்க. பேர் மாத்த தெரியாத ரீநேம்ல போய் என்ன பேர் மாத்தவர். இதுவரையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க, என்பிஎன் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பிஎன்பி டிரான்சிஸ்டர், அடுத்தது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அப்ப அடுத்த வெளியே போடுங்க. டிரான்சிஸ்டரின் வகைகள் யாவை? டிரான்சிஸ்டரின் வகைகள் யாவை? டிரான்சிஸ்டரின் வகைகள் யாவை? ஷெரோன் என்ற மைக் வந்து அலறிக்கொண்டே இருக்குது. டர்சிட் மைக் எல்லாம் மீட் பண்ணு, வீடியோ மட்டும் தான் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். ஜெயநந்தினின்ற பேருக்கு முன்னாலே கேலக்சி வந்திருக்கு, அதெல்லாம் அழியுங்க. பேரை மட்டும் போடுங்க. போனுன்ற பேர் போட வேண்டாம். போனுக்கு நான் படிப்பிக்கலாது, ஆக்களை தான் படிப்பிக்கிறது. போன படிப்பிக்கிறேன் இல்ல. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஏன் ஹேண்ட் ரைஸ்? இல்ல, பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போய் சரியா, பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட மீ என்று காட்டும். அதுல போய் என்ன பேரை மாத்த ரீநேம் என்று கொடுத்துட்டு உங்களோட பேரை மாத்துறது.
அவ்வளவுதான் வேலை. சரி, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. டிரான்சிஸ்டர் மூன்று வேலையை செய்யுது. ஒன்று வந்து விரியலாக்கியாக பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது வந்து ஆலியா ஒரு சுவிட்ச் மாதிரி. அடுத்தது வந்து என்ன ஓட்ட விரியலாக்கி சைக்கிய விரியலாக்கும் ஓட்டத்தை விரியலாக்கும். அப்ப மூன்று விஷயம் அதுல தெரிஞ்சுக்க வரும். இப்ப டிரான்சிஸ்டர்ல மூன்று வகை இருக்குது, சாரி ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சொல்லுவோம் பிஎன்பி டிரான்சிஸ்டர், ரெண்டாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரை மூவாயின்னு சொல்லுவோம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா சரி. அடுத்த கேள்வி, அஞ்சாவது கேள்வி. லதுஜா வாசிங்க. மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கு இரு விசைகளின் விளையுள் விசை எஞ்சியுள்ள விசையின் திசையிலேயே இருக்க வேண்டும். மூன்று விசைகளனதும் விளையுள் விசை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். மூன்று விசைகளனதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். சரி, சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. லதுஜா ஆயத்தமா வர இல்லையோ? லதுஜா ஆம் சார். ஆயத்தமா வர இல்லையோ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆயத்தமா வர இல்லையோ? இல்ல சார். ஏன் நேரம் இல்லையோ? ம், என்ன விளையாடுறீங்களா வகுப்புக்கு வாரீங்களா? நிதுர்ஸ்ரீ ஆம் சார். பாஸ் என்ன விட? மூன்று விசைகளினதும் விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். மூன்று விசைகளின் விளையில் விசை பூஜ்ஜியமாக இருந்தால்தான் மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கு. அப்ப மிச்சம் ஒன்றும் வராது. முதலாவது விஷயம், இரு விசைகளின் விளையில் விசை எஞ்சிய விசையின் திசையிலே இருத்தல் வேண்டும். அது சரியா? இரு விசைகளின் விளைவில் எஞ்சியுள்ள விசையின் திசையிலேயே இருத்தல் வேண்டும். அது சரியா பிள்ளையா? அது எதிர் திசையில் இருக்கும். வெரி குட். அது அப்ப நீங்க சொல்ல வர முதலாவது விஷயம் அது பிழை. ஏன் பிழை என்று சொன்னால் விசையின் திசையில் இருத்தல் வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிழை. அப்ப எப்படி சொல்ல வேண்டும் என்றால் எதிர் திசையில் இருத்தல் வேண்டும். அடுத்தது, மூன்று விசைகளின் விளையில் விசை பூஜ்ஜியமாக இருத்தல் வேண்டும். இதேன் பிழை. மூன்று விசையின் விளைவில் வந்து பூஜ்ஜியமா தான் இருக்க வேண்டும். அப்ப அது அதுபடியா போடல. அதான் படி என்ன? மூன்றாவது சொல்லுங்க. ஏன் பிள்ளை ஒரே தளத்தில் இருக்கத்தானே வேணும். மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருத்தல் வேண்டும். அப்ப ஏன் அதை பிள்ளைன்னு சொல்றீங்க? சரியா? இதுக்குள்ள வந்து இப்படி கேள்வி தந்தால் உங்களுக்கு விளங்க வேணும். மிகச் சரியான இப்ப இது சரி. அடுத்தது என்ன, ஒரே புள்ளியில் சந்தித்தல் அதுவும் சரி. இதுக்குள்ள என்ன, ஒரு பொருள் சமநிலை இருப்பதற்கு மிகவும் முக்கியமான நிபந்தனை வந்து என்ன, மூன்று விசைகளும் இந்த விளையில் விசை பூஜ்ஜியமாக இருத்தல் வேண்டும். சரியா? அப்ப முதலாவது விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இது இது போல அது எதிர் திசை என்று வந்திருக்கவும். சரியா? மூன்றாவது நாலாவது சரி. ஆனால் எங்களுக்கு தேவை வந்து மிகச் சரியானதை இதில் எடுக்கவும். இப்ப ஒரே தளத்துல இருக்கிறதுக்காக மூன்று விசையும் ஒரே தளத்துல இருக்கிறதுக்காக சமநிலையில் இருக்குமாண்டு இல்லை. அந்த ரிமூவ் பண்ண போறோம். மைக் மீட் பண்ண எத்தனையும் சொல்லிட்டு மைக்க மீட் பண்ண தெரியாட்டில் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கிறதா? இதுல என்ன டச்சதல் வேலை செய்யாது. அப்படி என்ன அமைதியா இருக்கிறதா? அதை பிடிச்சு வச்சு தட்டி பிடிச்சு வந்து
போன தொடாம தன்பால இருந்தா இருக்கும். மியூட்டுவல் கொடுத்து விடுறேன். சரியா? இனி சரியா? அப்ப விளங்கி இருக்கும் இப்ப விஷயம் என்னவா, 3 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விசைகளினதும் விளைவில் பூஜ்ஜியமா இருத்தல் வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நிபந்தனை. ஆகவே அதுதான் விடை. ஜீனுசா வாசிங்க. சிறுநீரகத்தில் சிறுநீர் வடிகட்டப்படும் செயல்முறையில் குருதியிலிருந்து கலன்கோலத்திற்கு பின்வருவனவற்றில் எது வடிகட்டப்பட்டு செல்கின்றது? குளுக்கோசு. வெரி குட். சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது ஒரு சாதாரண ஆரோக்கியமான ஒரு நபர்ல சிறுநீர்ல கடைசி மட்டும் என்ன இருக்காதுன்னு சொன்னால் குளுக்கோஸ் இருக்காது. அப்படி குளுக்கோஸ் இருந்துச்சு என்று சொன்னால் அவருக்கு நீரிழிவு நோய். சரியா? அதை நாங்க சுகர்ன்னு சொல்றோம், நாங்க சலரோகம்னு சொல்லுவோம், ஒவ்வொரு அதெல்லாம் சொல்லுவோம். அப்ப சிறுநீரகத்துல சிறுநீர் வடிகட்டப்படுகின்ற செயல்முறையை பற்றி பார்த்துனாங்க. அதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரைட். அந்த 3ஐ கிருஷ்ணாந்தன் சொல்லுங்க. அந்த 3ஐயும் சொல்லுங்க கிருஷ்ணாந்தன். கிருஷ்ணாந்தன் ஓம் மைக் சார். ஆன் பண்ணி விட சொல்லவர். ஓம் சார். சொல்லுங்க. சயின்ஸ் எத்தனை மார்க்ஸ்? 50 சார். 75 இல்ல மேம். சரி 50 மார்க்ஸா? அப்படியா? ஓம் சார். பேப்பர் காட்டுங்க அப்போ. பள்ளிக்கூடத்துல வேண்டி வச்சுட்டீனா. ரைட். 50 மார்க்ஸா? ஓ. அப்ப அப்படியே சொல்லுங்க அப்போ. யார் உங்களை சயின்ஸ்? சரணியா டீச்சர். ரைட். எல்லாரோட நான் லீங்களே இருக்கேன். ரைட். ஓகே, நான் வைப்பேன். சரி, இப்ப என்ன இது அன்றைக்கு படிப்பிச்ச விஷயமா தம்பி? 3 படிமுறைகள் இருக்குன்னு தெளிவா படிப்பிச்சனா? வீட்டுல படிக்காம சும்மா தெரியுறமா? காயத்ரி, ஓம் சார். 3 படிமுறைகள். உயர் வடிகட்டல், தேர்வு, அகத்துறிஞ்சல், சுரத்தல். ரைட், வெரி குட். 1 உயர் வடிகட்டல், அடுத்தது தேர்வு அகத்துறிஞ்சல், 3வது சுரத்தல். சரியா? இப்ப அவர் என்ன கேள்வி என்றால் கலன்கோலத்திற்கு பின்வற்றில் எது வடிகட்டப்பட்டு செல்கிறது? அப்ப கலன்கோலத்தால முதலுறு பிரதங்கள் வடிகட்டப்படாது. குருதி சிறுதட்டுக்கள் வடிகட்டப்படாது. அதாவது குருதியில இருக்கிற குருதி சிறுதட்டு, வெண்குடியங்கள், செங்குருதி சுடுதணிக்கைகள், இந்த 3மே என்ன, இதுவும் ஒரு குருதி கலங்களுக்கு. அப்ப குருதி கலம் விடையா அப்படிதான் மேட்டர். சில நேரத்துல உங்களுக்கு இது விளக்கம் தெரியாது, இப்படி யோசிக்கலாம். குருதி கலங்கள்ல ஒன்றுதான் குருதி சிறுதட்டு. அப்ப குருதி கலம் விடையா வருமானு சொன்னால் குருதி சிறுதட்டும் விடையா வரும். ஒரு கேள்விக்கு முதலாவது கேள்வி விளங்கப்படுத்தினோம். ஒரு கேள்விக்கு 2 விட வராது. சரியா? அப்ப முதலாவது 4வது கடைசி மட்டும் விடையா வராது. அடுத்தது முதல் உறுப்புரதங்கள். அப்ப குருதியில இருக்கிற முதல் உறுப்புரதங்கள் என்னென்ன சொல்லுங்க அப்ப. தெரியாதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளு. ஃபைப்ரினோஜன். இனியா சொல்லுங்க. ஃபைப்ரினோஜன் வேற. ஃபைப்ரினோஜன் தேடும். நீங்கள் ஒன்றும் ஒரு ஆயத்தம் இல்லை. நான் சொன்னா இந்த கேள்விக்குரிய சகல விஷயம் ஆயத்தமா கிளியரா வருது. சரியா? இந்த கேள்விக்குரிய சகல விஷயமும் ஆயத்தமா வருது. அடுத்த கேள்வி 7வது கேள்வி. சுடர்மதி,
இல்லையா? சூமில் வராக நேர வர வேண்டியா? சூமில் வராக புறாங்க நிதர்சன் ஆம் சார். ஆம் சார். பாத்தீங்களா? பொதுமைப்பாடு எய்திய களம் என்பது உயிரின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டலாகவும் ஒரு குறித்த களத்திற்கு உற்பத்தியை வழங்கும் களமாகும், பிரிவுக்கு உட்படத்தக்க களமாகும், எல்லா புன்னங்கங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட களமாகும். இது விட 4வது சார். வெரி குட். 4வது தான் விட அதுல ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை. உங்களுக்கு தெரிய வேணும், பொதுமைப்பாடு எழுதிய களம்ன்றது 10ஆம் ஆண்டுக்குரிய விஷயம். எல்லா புன்னங்கங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட களம் தான் பொதுமைப்பாடு எழுதிய களம். ரைட். இனி இதை ஒன்றையும் பார்ப்போம். உயிரின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு வந்து களம். அது அது வந்து களம் தானே ஒழிய அது பொதுமைப்பாடு எழுதிய களம் இல்லை. அப்ப ஒரு அங்கின கட்டமைப்புக்குரிய தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகு களம். சரி. அடுத்தது ஒரு குறித்த களத்துக்கு உற்பத்தியை வழங்கும் களமா. அது வந்து அப்படி ஒரு விஷயம் நாங்க இது வரைக்கும் இல்லை. பிரிவுக்கு உட்படுத்தக்க களமா. சரியா? அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் சும்மா பேஸ்டான கதைகள். ரைட். அடுத்த கேள்வி, மின்காந்த தூண்டல் தோற்றப்பாடு பின்வரும் ஏவு உபகரணத்துக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. சமீக்ஷா என்ன விட? அசைஞ்சு சுருட்காந்த நுணுக்கு பண்ணி. அசையும் சுருட்காந்த நுணுக்கு பண். அசையும் சுருட்காந்த நுணுக்கு பண். சரியா? மிச்சம் எல்லாம் பிள்ளை. கவனிச்சு கொள்ளும் அதன் விளக்கத்தை. மின்காந்த தூண்டல் என்றால் இலகுவான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு கம்பிச்சுருள் இருக்குது. கம்பிச்சுருளுக்குள்ள காந்தத்தை அசைக்கல. கம்பிச்சுருளுக்குள்ள காந்தத்தை அசைக்கல மின்னோட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் மின்காந்த தூண்டல். உதாரணமாக சைக்கிள் டைனமோ யோசிப்போம். சைக்கிள் டைனமோவை பெடல் பண்ண சைக்கிள் டைனமோவை என்ன சுத்தேக்கல என்ன செய்யும் சொன்னா நாங்க ஒரு 2 விஷயத்திலே தான் ஒன்று நடக்கும். ஒன்றில் காந்தம் சுத்தம் சுருளுக்குள்ள அல்லாட்டில் அல்லாட்டில் காந்தம் அப்படி இருக்கத்தக்கா சுருள் சுத்தும். இதுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் அங்க மின்னோட்டம் பிறக்கும். இதுதான் மின்காந்த தூண்டலுக்குரிய விளக்கம். சரியா? இதுதான் மின்காந்த தூண்டலுக்குரிய விளக்கம். அப்ப ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. தூண்டப்படும் மின்னியக்க விசை தாங்கியுள்ள காரணிகள் யாவை? எல்லாட்டையும் கேள்விகள் வரும். தூண்டப்படும் மின்னியக்க விசை தாங்கியுள்ள காரணிகள் யாவை? சொல்லுங்க அப்ப இதுக்கு விட. தூண்டப்படும் மின்னியக்க விசை தாங்கியுள்ள காரணிகள் யாவை? இதுல சாம்சங் SM-A0455 இது யார் இதுல இருக்கா? பேரு சொல்லுங்க. சாம்சங் SM-A0455 அந்த பேர்ல இருக்கிறாள் யாரு? சார் நான் சார் பெரியந்த. ஏன் அது மாத்த தெரியாதா? சேட்ட ஞாபகம் இருக்குது. அப்ப என்னென்ன காரியங்களை தாங்கி இருக்கு? வெரி குட். ஒன்று காந்த வலிமையில தாங்கி இருக்கு. ஒன்று காந்த வலிமை. அடுத்து 2வது கம்பிச்சுருள்களின் எண்ணிக்கை. வெரி குட். கம்பி சுருள்களின் எண்ணிக்கை. 3வது
இந்த கம்பிச்சுருள் அசைகிற வேகத்துல தாங்க இருப்பார். டைனமோ நீங்க சைக்கிள் நல்ல வேகமா ஓடினீங்கன்னு சொன்னா நல்ல பவரா இருக்கும் அந்த வார லைட். மெதுவா சுத்தினீங்கன்னு சொன்னா மெதுவா ஓடைக்குல வந்து டிம்மா இருக்கும். அதான் விளக்கம். சரியா, பெரிய டைனமோண்ட போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய காந்தமா இருக்கும். அப்ப அதுல காந்த வலிமை கூடவா இருக்கும். அப்ப நிறைய நல்ல பவரா வரும். சின்ன ஒரு டைனமோ வச்சு சுத்தினீங்கன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் மின்னோட்டம் தான் வரும். அப்ப காந்த வலிமை. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க சுருகல் எண்ணிக்கை அதிகரிக்க இப்ப இது கூடும், மின்னோட்டத்தின் அளவு கூடும். இதெல்லாம் நடைமுறையில தெரிஞ்ச விஷயம். அதை நாங்கள் விளங்கி எடுக்கிறது, அதான் விஷயம். 9வது பின்வரும் உருக்களில் காட்டப்பட்ட படங்களில் நீரினால் பரம்பல் அடைவதற்கு பொருத்தமான இசைவாக்கம் அடைந்த பழம் எது? சரியா, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது நீர்ச்சுழல். இது ஒரு பழம் இல்லை. எப்படி ஒரு பழம் நீங்கள் எங்கேயுமே காணலாம். சரியா, நீரால பரம்பல் அடைவது. ரைட், இது வந்து உங்களுக்கு குழப்பறது போட்டு இதை பார்த்தா நீர்ச்சுழலை மாதிரி இருக்கு. அப்ப நீர் 2 போட்டு போடுவீங்க. ரைட், அடுத்தது இது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி என்ன தும்பு மயிர் இருக்கு. ஆகவே இது வந்து காற்றால தான் பரம்பல் அடையும். ரைட், அப்ப இது விட 2 3 இருக்கு. எது விட 2 தான் விட. சரியா, சும்மா குழந்தை பிள்ளைகளை சொல்ற விஷயங்கள் நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம். சரியா, என்னன்னு இதை கண்டுபிடிச்சேன்னா இதுல சுத்தி வேற நேர் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள தேங்காய் மாதிரி இது நடக்குது தேங்காய். அப்ப அது தேங்காய் நீரால பெறம்பெறும். கத்தாப்பு தேங்காய் அதெல்லாம் நீரால பெறம்பெறும். அவ்வளவுதான் விஷயம். பெருமக்குள்ள விலகுவான விலகு இதுவரை நாங்கள் செய்து ஒரு பயிற்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி சின்ன மாற்றங்களோட வந்து ரைட். இப்ப பாருங்க, வேகமாக்கியாச்சு பயிற்சி. ரைட், அடுத்த கேள்வி. ஊக்கிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருது. ஊக்கிகள் தாக்க வீதத்தை அதிகரிப்ப செய்வது போன்று குறைக்கவும் செய்கிறது. சரியா பிள்ளையா? பிள்ளை அது நிரோதி தான் அப்படி செய்யும். நிரோதிகள் அப்படி செய்யும். சரியா, ஆகவே மெய் என்ற கூற்று பிள்ளை. அப்ப ஈயண்டது கூற்று பிள்ளை என்றாலும் இங்க விட வந்துட்டு. அப்ப ஈயண்டு இருக்கிற விடையெல்லாம் பிள்ளைதான். ஈயண்ட கதையே வரக்கூடாது. ரைட், ஈயண்ட கதை வரக்கூடாது. ரைட், அப்ப பியும் சியும் தான். வேற விட வந்துட்டு. ஆமா, வேற முழுக்க வாசிக்கவே இல்லை. முதலாவது வாசி போட்டு டக்குனு தட்டக்கூடியா இருக்கு. சரியா, அதுக்கு தெளிவு இருக்கணும் எங்களுக்கு. நாங்க முதலாவது வச்சு குழம்பிக்கணும்னா எல்லாமே குழப்பம். ரைட், 2வது பாருங்க சரி கொண்டு செக் பண்ண போறோம். ஊக்கிகள் இரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றினாலும் தாக்கத்தில் செலவிடப்படுவது இல்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு பழமையா என்ன ஸ்போர்ட்ஸ் டைம்ல டீச்சராக நின்று கத்துறதுல கத்துவிடும். ரைட், என்ன ஆனால் அவ கத்துறது அவ உங்களோட சேர்ந்து ஓடுறது எல்லாம் நாங்கள் கணிக்க மாட்டோம். அப்ப அவ இரசாயன தாக்கத்துல ஊக்கிகள் டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களை மோட்டிவேட் பண்றாங்க, உங்களை ஊக்குவிக்கிற நல்ல டீச்சர்ஸ் தான் ஊக்கிகள். சரியா, சில பேர் நிரோதி மாதிரியும் இருப்பேன். உங்களை ஊக்குவிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஊக்குவிக்காம பேசிக்கொண்டே இருப்பேன். அவ நிரோதிகள்னு சொல்லுவீங்க. அப்படியான டீச்சர்ஸ் இப்ப இல்லை. சரியா, அடுத்தது அதிக அளவு தாக்கிகளுக்கு சிறிதளவு ஊக்கிகள் போதுமானது. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஊக்கிகள் வந்து மிக சொற்ப அளவுல தான் பயன்படுத்தப்படுது. சரியா, அது நிறைய தாக்கி இருந்தா என்ன, கொஞ்சம் தாக்கி இருந்தாலும் மிக சொற்ப அளவு. இப்போ சரியா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப பியும் சியும் சரி. ஏன் இது எல்லாத்தையும் படித்துக் கொள்ளுங்க. இது வந்து இன்னொரு நேரத்துல திருப்பி இன்னொரு கேள்விக்கு வேற உங்களுக்கு தெரியும். அதுதான் இதை செய்யறோம். ஒரே என்ன விஷயங்களை தான் திருப்பி போட்டுக்கொண்டே இருப்பேன். சரியா, 11வது கேள்வி. பின்வரும் சமன்பாட்டை கருது. அப்ப 2 குளுக்கோஸ் இருக்குது. அடுத்தது C12 H22 O11. அப்ப இது பேருக்கு என்ன பேர்? சர்க்கரை. சரியா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பழமையா தெரிஞ்ச விஷயம். ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேர்ந்தா இரு சர்க்கரைட்டும் நீரும். அவ்வளவுதான் விஷயம். அதான் திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேரைக்கல பாருங்க. 10ஆம் ஆண்டுக்காரர்களுடைய கேள்வி. ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேர்ந்தால் இரு சர்க்கரைட்டு வேறு. அப்ப முதலாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவனும் ஏக்கு பிக்கு பொருத்தமா. ஏக்கு அப்ப என்ன வரணும்? ஒரு சர்க்கரைட்டு தான் விடையா வேற வரும். ஏக்கு ஒரு சர்க்கரைட்டு. இங்கால பீல வாரது வந்து இரு சர்க்கரைட்டு வேற வரும். ஆகவே பெல் சர்க்கரைட்டு எல்லாத்தையும் தட்டப்பு. பாருங்க அந்த கேள்வி எப்படி அணுகிறேன். கிளைக்கோஜன் ஒரு பெல் சர்க்கரைட்டு வேறாது விடையா கடைசி. மாப்பொருள் வேறாது பெல் சர்க்கரைட்டு. செலிலோசு வேறாது. அப்ப என்ன விட முதலாவது பாருங்க. இது சும்மா
குளுக்கோஸ் மோல்டோஸ் என்று வேற ஏன் குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டு மோல்டோஸ் ரெட்டை கொம்பு இருக்கிறபடியா இரு சர்க்கரைட் வேற என்ன இரு சர்க்கரைட் இருக்கு மோல்டோஸ் தவிர இலக்டோஸ் இலக்டோஸ் ஈனா இலக்டோஸ் சுக்ரோஸ் அது சுக்ரோஸ் பாருங்க இவ்வளவு இலகுவான கேள்வி என்று ஃபைனல் பேப்பர் வர கேள்விகள் அப்படித்தான் வேற சரியா அடுத்த 12வது கேள்வி ராதுஜா வாசிக்கலாம் ராதுஜா ஒரு மரக்குச்சி ஏயை ஒரு திரவத்தில் இடும்போது அதன் ஒரு பகுதி திரவத்தில் அமிழ்ந்து மிதக்கிறது. அதனுடன் தொடர்புபட்ட உண்மையான கூற்று பின்வருவனவற்றுள் யாது? உண்மையானதை தான் கேட்கும். சரி ரைட். அப்ப இது விட சொல்லுங்க. முதலாவது, திரவத்தின் மூலம் ஏ மீது பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு ஏயின் மொத்த நிறைக்கு சமம். ரைட் அவ்வளவு. அப்ப இதுல நாங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா, முந்தி ஒரு அன்ன கேள்வியும் செய்து நாங்க இதே மாதிரி பாருங்க. இப்ப ஒரே கேள்வி தான் கூடிக்கொண்டே இருப்பினேன். சரியா? இப்ப அன்னத்தை காணையில இப்ப மர குத்தி கிடக்கு. அன்னத்துக்கு பயலா இப்ப மர குத்தி வந்துடு. இது திணிவு அதாவது நிறைக்கு சமனானதா என்ன இருக்க வேணும் மார்க் கோட்பாடுபடி மேலுதப்பி இருக்கணும் அப் த்ரஸ்ட் யூ. அப்ப எம்ஜியும் ஜூவும் சமனா இருந்துச்சுன்னா சரி, எம்ஜியும் ஜூவும் சமனா இருந்துச்சுன்னா சரி. சரியா ரைட். அப்ப வடிவா பாத்தீங்கன்னா சரி என்ன தெரியுங்க பார்க்க நிறையும் மேலுதப்பும் சமனா இருக்க ரைட். இனி மெட்டதில் மேன் பிள்ளைன்றதை கவனிக்கப்போ. அப்ப இது விட உங்களுக்கு தெளிவா வந்துட்டது மிச்சம் மேன் பிள்ளை ரைட். ஏயின இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் ஏயின் திரவத்தில் அமர்ந்திருக்கும் பகுதி நிறைக்கு சமனா. சரியா? இதுல என்ன பிள்ளை அடியாரா சொல்லுங்க. இதுல என்ன பிள்ளை இருக்கு? ரெண்டாவது இந்த அமிழ்ந்திருக்கும் பகுதியின் நிறைக்கு குட். அதான் விஷயம். அமர்ந்திருக்கும் பகுதியின் நிறைக்கு சமம் இல்லை, நிறைக்குத்தான் சமம். பொருள் நிறைக்கு சமனே தவிர அமிழ்ந்திருக்கும் பகுதியின் நிறைக்கு சமனா இருக்கா? அப்ப அங்க கடியா கவனிச்சீங்கன்னு அமிழ்ந்திருக்கும் பகுதிக்கு இந்த நிறைக்கு சமனா இருக்கு, பொருள் நிறைக்கு தான் சமனா இருக்கு. அடுத்தது மூன்றாவதுல என்ன பிள்ளையா கண்டுபிடிங்க. மூன்றாவதுல என்ன பிள்ளையா இருக்கு? அப்ப கனளவுக்கு நாங்கள் அப்படி ஒரு நாளும் படிக்க திரவத்தின் அமுழும் கனளவை பற்றி தான் படிச்சோம். திரவத்தின கனளவை பற்றி நாங்க படிக்க அமுழும் கனளவு தான். ரைட். அடுத்தது திரவ அடர்த்தியை பற்றி இதுல ரெண்டுக்கும் ஏயின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தி சமனா இருக்குதா? இல்லை, அப்படியும் இல்லை. சரியா? ரெண்டு திரவங்கள் சமன அடர்த்தின்னு சொல்லி சொன்னார். ஒரே அடர்த்தின்னா ரெண்டும் ஒரே திரவமா இருக்கும். சரி, அடர்த்தி என்றது பகுதிய கணியம் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டும் ஒரே திரவம். நீருக்கு 1000, தேங்காய் எண்ணெய்க்கு 800 சொன்னால் 800 சொன்னால் ரெண்டும் ஒரே திரவம் இல்லையா? வேற வேற திரவங்கள் என்ன அடர்த்தி வித்தியாசம். சரியா? அப்படி ஒரு நடைமுறையில் அப்படி ஒரு விஷயமே இருக்கா? படுபொலியான கருத்து. ரைட். கால் எளியத்தினது முதிய எளியத்தின பிரதான தொழில். வேற இதெல்லாம் நேரடி கேள்வி. இதுல ஒன்றுமே யோசிக்கிறது மடக்கிறது எதுவுமே இல்லை. ரைட். கால் என்ன செய்யும்? என்னதை கொண்டு செல்லும்? நீரை கொண்டு செல்லும். புரியம் என்னத்தை கொண்டு செல்லும்? புரியம் உணவை கொண்டு செல்லும். ரைட். அப்ப பாருங்க நேரடி கேள்வி. கால் நீரை கொண்டு செல்லும், உதியம் உணவை கொண்டு செல்லும். ஊனா உதியம் உணவு. உதியத்தால என்ன கொண்டு செல்லப்படும்? உணவு. கால் கால் கழுவுற ஞாபகம் வச்சுக்கணும். மவுல உள்ள காலை கழுவ ஞாபகம் நீரை கொண்டு செல்லும். கால் கழுவ நீர் குணா கொண்டு செல்லப்படும் உதவியில. சரியா? ரைட். அப்ப தாவரத்துல ரெண்டு சிக்கலான நிலையங்களுக்கு ஒன்று கால், அடுத்த உரிய. அப்ப இதை இன்னொரு விதமாக கேட்கலாம். இந்த இளையங்கள் என்ன வகையான இளையங்கள்னு சொல்லி கேட்டால் முதல் பார்த்துட்டோம் இந்த கேள்வி. சிக்கலான இளையங்கள். சரி, அடுத்த கேள்வி. பின்வரும் ஆக்சைடுகளில் இரும்பு பிரித்தெடுக்கும் செயல்முறையில் பங்கு பெற்றாத வடிவ போல்டாக்கி இருக்கு. பங்கு பெற்ற கேள்வி. அப்ப இரும்பு பிரித்தெடுக்கிறத யோசிச்ச மாட்டேன். கால்சியம் ஆக்சைடு அங்க இருக்கு. அப்ப ரைட். அடுத்தது அது நாங்க இரும்பு பிரித்தெடுப்புல கேள்விப்பட்ட விஷயம். கால்சியம் ஆக்சைடு என்ன சுண்ணாம்ப வெப்பமேற்றைகளை
சுண்ணாம்பு வெப்பமேற்றிக்கல கால்சியம் ஆக்சைடும் கார்பன் ஆக்சைடும் வரும். அப்ப கார்பன் ஆக்சைடும் வரும். அப்ப இது கூடயா வராது. அடுத்தது என்ன இரும்பு தாதுல மண் இருக்கும் தானே, SiO2. அப்ப இதுவும் வராது. ஆகவே எம்ஜிஓக்கும் இரும்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மெக்னீசியம் ஆக்சைடுக்கும் இரும்பு பிரித்தெடுத்தலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. மெக்னீசியம் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும், அது என்ன முறையில பிரித்தெடுக்கப்படுறது? மின்பகுப்பு. மின்பகுப்பு. ரைட். மெக்னீசியம் வந்து மின்பகுப்பால். ஆனால் இரும்பு என்ன முறையில பிரித்தெடுக்கப்படுறது? தாழ்த்தல். ரைட். அப்ப பொருத்தமில்லை தான். அடுத்த 15வது ஒரு ஆடல் ஓட்டளவு, இது படிப்பிச்சுட்டேன். ஆடல் ஓட்டளவு முழு அலைச்சீராக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு கொள்ளளவியினால் ஒப்பமாக்கப்பட்டு பயப்பு வோல்டளவானது என்ன வோல்டேஜுக்கு நேரத்துக்கு மேல மாறல. நன்றி. சரி, அப்ப இது படியா இருக்கு. இதெல்லாம் சொல்லி தந்தாச்சு. வோல்டேஜ் முழு அலைச்சீராக்கம் வந்து தந்துடாது. அப்ப என்ன முழு அலைச்சீராக்கல் இருக்க வேணும், கொள்ளளவு இணைச்சாச்சு. அப்ப எது கடைசி பண்ணும்படியா வராது. எது கடைசி பண்ணும்படியா வராது. மூன்றாவது கடைசி வேணும் வராது. ஏன் அது என்ன இதப்ப இப்படி வரும், விட்டு விட்டு இப்படி வரதப்ப அரியலை சீராக கடிகார் மிச்சாக்களை நான் கனவே படமே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரைட். அப்ப மூன்றாவது படியா வராது. வேற இது வராது. வேற இது வராது. முதலாவது ஏன் வராது? ஏன் வராது?